அண்ணா விஜய் அவர்கள் அப்படி சொல்லல அப்படின்னா அப்புறம் விஜய் அவர்கள் கட்சி நடத்துவதே அர்த்தம் இல்லாம போயிருமல்லண்ணே. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்களை ஊக்கப்படுத்தணும். ஸோ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டு நம்ம போட்டியிலே இல்லை, நம்ம 2031 தான் போட்டின்னு சொன்னோம்னா அப்புறம் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் சோகத்தில் போயிடுவாங்க. அதனால அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள், அது விஜய் அவர்கள் யாராக இருந்தாலும் கூட எங்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் போட்டின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அதை நான் தவறா பார்க்கல. அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய எண்ண ஓட்டம், அவங்க அப்படி நினைக்கிறாங்க, சொல்றாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்வது சரியா இருக்காதுங்கண்ணா. உங்களுக்கு தெரியுங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்ப இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே, அரசியல் கட்சி தொண்டர்களுமே திமுக தான் எங்கள் எதிரின்னு சொன்னது எப்படின்னா மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறாங்க. அதாவது திமுகவை மக்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று. வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி, மக்கள் அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாத காலம் இருக்கு. விஜய் அவர்களை பொறுத்தவரை முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் அரசியல் வருகையை வரவேற்றாலும் கூட சித்தாந்தத்தில் நேர் எதிராக இருக்கிறோம், வேறு வேறு பக்கத்தில் இருக்கிறோம், வேறு வேறு எங்களுடைய பாதைகள் வேறு வேறு இருக்கிறது. அதனால் எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை அடைந்துகிட்டே வருது. 2026 நிச்சயமா, ஏன்னா நாங்களும் கடுமையாக உழைக்கின்றோம், எங்களுடைய பூத்துக்களை ரொம்ப நெறிமுறைப்படுத்துறோம், வலிமைப்படுத்துறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒற்றுமையோடு எங்களோடு இருக்கின்றார்கள். கட்சியில ரொம்ப ஆர்வமா புதியவர்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பாதையில நாங்க போயிட்டு இருக்கோங்கன்னா மற்றவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. 2026 நிச்சயமாக மாற்றம் வரும் என்று நம்புகின்றோம். யாருங்கண்ணா அண்ணே, இன்னைக்கு அவரு வந்து அவருடைய கட்சியை எப்படி பெருசு பண்றது, அவரு கூட்டணிக்கு யாரை கொண்டு வருவது என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கணும். காங்கிரஸ் கூட்டணி தவறா, திமுக கூட்டணி தவறா, அதிமுக கூட்டணி தவறா, பாஜக கூட்டணி தவறான்னு அவர் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றதை விட அவர் மீது நம்பிக்கை இருந்தால் அவரை நம்பி தலைவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விஜய் அவர்கள் பேசணும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதனால அரசியல் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய பலத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா நேற்று மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பொறுத்தவரை மற்றவருடைய பலவீனம் தான் சொன்னாங்களோ தவிர அவருடைய பலம் என்னன்னு சொல்லலையாங்கன்னா. மக்கள் வந்து பலத்தை தான் பார்க்கறாங்க. எல்லாருக்குமே பலவீனம் இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட்டணியில எல்லோருக்குமே நேரக்குறைய மேலைகள் இருக்கத்தான் செய்யும், எல்லா பக்கத்திலையுமே. திமுக கூட்டணி எடுத்துங்க. ஆனா நேற்று விஜய் அவர்கள் வந்து அவங்க பலவீனம் இவங்க பலவீனம் சொன்னாங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்க எப்படி பலம், நீங்க எப்படி மாற்று, நீங்க எப்படி வித்தியாசமான ஒரு கட்சி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், ஆரோக்கியமான விஷயத்தை என்ன கையில வச்சிருக்கிறீங்க? அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்கம் தான். புதுசா கட்சி ஆரம்பிச்சா பிஜேபியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 1 டிக் பாக்ஸ் அடி. ஆளுங்கட்சியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 2 இன்னொரு டிக்க போடு. மூன்றாவது நாங்க தான் மாற்றுன்னு சொல்லு, மூணாவது டிக்கு. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்திய அளவில் தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தே இருக்கின்றோம். 2014 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம், 2019 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம், 2024 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம். ஒரு மாநிலம் ஜெயிக்க முடியாத மாநிலம் ஒரிசா 2024 ஜெயிச்சோம். அதனால நம்முடைய தமிழக பொதுமக்களுக்கும் தெரியும், நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும், அந்த பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே அந்த பழைய டீ கடையில் ஆத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதையெல்லாம் கடந்து பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய தலைவராக பார்த்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் பாசிசம்னு சொல்றாங்கன்னா இந்தியாவில் இவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க. இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள், அதாவது தாமரை மேல தண்ணி கூட ஒட்டாது, எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்கன்னு. போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏசி சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்தில் 18% மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இவங்க என்ன ஓங்கோல் இருந்து வந்தவர்களா? தமிழக மக்கள் தான். ஏன் சித்தப்பா, ஏன் மாமா, உங்க சித்தப்பா, உங்க தம்பி, உங்க வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தங்கள், நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே 100 ஓட்டு வந்திருக்குன்னா 18 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. இவங்கள வெளி மாநிலத்திலிருந்து வந்து போட்டவங்களா? அதனால தமிழக மக்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது அளவு கடந்த மரியாதையை வைத்திருக்கின்றார்கள். விஜய் அவங்களை பத்தி நான் நேரடியாக குற்றம் சாட்டுவதை விடுத்து, நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க, வித்தியாசமா என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத அவங்க சொல்லணும். அதாவது இன்னைக்கு மக்கள் வரலாம், ரேம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம், ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனா வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும். மக்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடும் பொழுது நிறைய யோசிக்கிறாங்க, இவங்க நம்மளோட இருப்பாங்களா, லோக்கல் கேண்டிடேட்டா,
நம்ம ஊர்ல உங்க வீடு இருக்கா, நாளைக்கு காலைல பிரச்சனைனா 6 மணிக்கு வீட்டுக்கு போலாமா, இவங்க உண்மையாலுமே 5 வருஷம் அரசியல தாக்கு பிடிப்பாங்களா, மேலே கீழே எப்படி இருந்தாலும் கூட அரசியல் கட்சியில பயணம் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்த்துதான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், வாழ்த்துக்கள். புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். அவர் கொள்கை எல்லாம் சித்தாந்தத்தெல்லாம் வைக்கிட்டது ஒரு பக்கம், ஆனால் அது வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் மிக கடுமையாக உழைக்க வேண்டும்.